வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஆட்சியை பிடித்துள்ள ஜனாதிபதி அனுரவின் ஜேவிபியின் செயலாளர் டென்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்து விடுபட தீர்மானித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றும் ஒரு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு பதிலாக பிரேமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் புமல் ரத்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. காவல்துறை ஊடக பிரிவு தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி 0112888773 என்ற புதிய தொலைபேசி இலக்கத்தினூடாக மிக வேகமாக செயற்படும் வசதிகளுடன் காவல்துறை ஊடக பிரிவை தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த தரத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அவசர வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தாமதமே இந்த நிலைமைக்கு காரணம் என ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகள் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் வீட்டில் கொள்ளை சம்பவங்கள் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த தேசப்பிரியவின் அம்பலாங்கொடையில் அமைந்துள்ள வீட்டிலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மஹிந்த தேசப்பிரியவின் மனைவி அம்பலாங்கொடை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்படி 2 எரிவாயு கொள்கலன்கள், ஒரு தொலைக்காட்சி, 2 தங்க நகைகள் மற்றும் 4 கை கடிகாரங்கள் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினூடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான அவசியமான நகர்வுகளை கனேடிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை வலியுறுத்தும் முன்மொழிவு அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான்சைன் என்பவரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுதந்திர தமிழீழ உருவாக்கம் தொடர்பில் இலங்கை வாழ் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சர்வதேச சமூகத்தின் தலையீடுடனான பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த முன்மொழிவில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்த அடிப்படையில் 3000 மெட்ரிக் டன் எரிவாயுவை தேவையுடைய வீடுகளுக்கு விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணித்துள்ளார். இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி குறித்த பணிப்புரையை விடுத்துள்ளார். இந்த நிலையில் 9000 மெட்ரிக் டன் எரிவாயு லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அடுத்த 3 மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அனுர அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இதன்படி வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த சங்கத்தின் தலைவர் ஓபுல் ரோஹன இதனை குறிப்பிட்டுள்ளார். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தமிழ் தேசமும் தமிழ் தேசியமும் அழியவில்லை என தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய சிந்தனையை வைத்து வியாபாரம் நடத்தியவர்கள் தேர்தலில் காணாமல் போயிருக்கிறார்கள் என விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். அப்படி காணாமல் போயிருப்பவர்களில் தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர் சுமந்திரனும் ஒருவர். இவர்தான் கடந்த காலத்தில் ஏதோ தாம்தான் தமிழ் தேசியத்தை தனது கையால் தாங்கிக் கொண்டு இருப்பதாக பந்தா பண்ணி கொண்டு இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்திய விஜயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு செல்வார் என விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் உறுதியான திகதி உள்ளிட்ட விடயங்கள் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் இருந்த ஒருவர் தவறான முடிவெடுத்து மரணம் அடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் துஷ்பிரயோக குற்றம் ஒன்றுக்காக வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த குறித்த நபர் இரவு சிறைக்கூடத்திற்கு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
வடக்கு மாகாணத்தில் சில கிராமங்கள் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் புறக்கணிக்கப்படுகின்றன. அவற்றை அடையாளம் கண்டு முன்னேற்ற வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, பெண் தலைமைத்துவம் குடும்பங்கள் உள்ளிட்ட தேவையுடைய மக்களுக்கு வீட்டு திட்டங்கள் வழங்கும் போது அவர்களுக்கு காணி இல்லை என்பதை காரணம் காட்டி வீடுகளை வழங்காமல் விட வேண்டாம். குறிப்பாக சில ஆலயங்களில் பின்பற்றப்படுவதை போன்று பனை ஓலையினால் அர்ச்சனை பட்டிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றார். சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் 35 தொடக்கம் 38 ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்த முட்டை தற்போது 40 தொடக்கம் 45 அதிகரித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு முட்டை பண்ணையிலிருந்து சந்தைக்கு மொத்த விலை 30 தொடக்கம் 31 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சில வியாபாரிகள் முட்டை விலையை உயர்த்தி அதிக விலைக்கு விற்பதாக நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளனர். அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உத்தியோகபூர்வ சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் விஎட்ஐஸ் போன்ற சொகுசு வாகனங்கள் மற்றும் அதிக செலவில் பழுதுபார்த்து தேவைப்படும் வாகனங்கள் மற்றும் அரசு பராமரிப்பதற்கு செலவு அதிகமாக கருதப்படும் வாகனங்களை பகிரங்கமாக ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை அமைச்சர்களாக இல்லாத அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அரைமனதுடன் 100 அங்கத்தவர்கள் இருப்பதை விட மூலமானதுடன் 10 அங்கத்தவர்கள் என்னுடன் இருந்தால் நான் கட்சியை மீள உறுதியாக கட்டியெழுப்புவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் தெரிவித்ததை போல் எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் கட்சியில் மாற்றங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். இதுவே காலத்தின் தேவைப்பாடும். இலங்கை தொழிலாளர் கட்சியின் ஸ்தாபனத்தை மற்றும் சின்னத்தை பாதுகாக்க வேண்டும். அதேபோல் மலையகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரசு வங்கிகள் கபீர் ஹாசிமின் கீழ் இயங்கியதாக தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 497 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய கருத்து வெளியிடுகையில் 66 மீன்பிடி படகுகளில் வந்த இந்திய மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நாட்டு பிற மீனவர்களின் கடற்றொழில் பிரச்சினைகளுக்கு கடற்படை அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேச பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற கொள்கை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்ததால் நாட்டில் இரத்த ஆறு ஓடி இருக்காது. ஜனாதிபதி அனுரகுமார் தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் இரத்த ஆறு ஓடிய வரலாறு கொண்ட இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலைக்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கூற்றை வரவேற்கின்றேன். நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய பிரச்சினைக்கும் தீர்வு முக்கியமாகும் என்றார். தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எவ்விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசின் தடை எதுவும் போடாது என தெரிவித்தார். அமைச்சர் இவ்வாறு பகிரங்கமாக கூறியிருப்பதால் இதை ஜனாதிபதி அனுர அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக் கொள்ளலாம். இதேவேளை தமிழன் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை 27ஆம் நாள் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.